நாடு ஒரு மிக சிறந்த கல்விமானை இழந்துவிட்டது என தான் ஸ்ரீ தம்பிராஜா மறைவிற்கு மஇகவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுநரும் கல்வியாளருமான தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா இன்று காலமானார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் இல்லத்திற்கு சென்று இறுதி மரியாதை செலுத்தினார். இறுதி மரியாதை செலுத்திய பின் அவர் கூறியதாவது: கல்வி ஆன்மீகம் வாயிலாக இந்திய சமுதாயத்தை உயர்த்த முடியும் என்ற தூரநோக்கு சிந்தனையில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் தான் ஸ்ரீ எம் தம்பிராஜா. இந்த கல்வி நிலையத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக இந்திய சமுதாயத்திடையே மிகப்பெரிய கல்வி புரட்சியை அவர் ஏற்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு வீடும் ஒரு பட்டதாரியை உருவாக்க வேண்டும் என்பது அவரது தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. அது ஒரு தலைமுறையை அணிதிரட்டிய ஒரு மாபெரும் பணியாகும். கல்வியின் சக்தியில் அயராத அர்ப்பணிப்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை மூலம் அவர் பல்லாயிரக்கணக்கானோரின் எதிர்காலத்தை மறுவடிவமைத்தார். இதன் மூலம் 50,000க்கும் மேற்பட்ட இந்திய பட்டதாரி மாணவர்களை உருவாக்கி அவர் மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார். அறிஞர், கல்வியாளர், கொள்கை ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த தான் ஸ்ரீ தம்பிராஜா முன்மாதிரியாக வாழ்ந்தார். அதே வேளையில் கடந்த 1979ஆம் ஆண்டு வரலாற்றில் மலேசியா எனும் நூலை எழுதினார். இந்த நூல் இடைநிலைப் பள்ளி வரலாற்று பாடநூலாக பயன்படுத்தப்பட்டது. இப்படி கல்வியில் ஒரு தந்தையாக விளங்கிய தான் ஸ்ரீ தம்பிராஜா மறைவு நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார்.